அட என்ன இப்ப பொண்டாட்டி தானே மேல விழுந்த, இப்படி பதறீங்க? தமிழ், நாம புருஷன் முன்னாடி நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். உண்மையான புருஷன் முன்னாடி கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ இதை ஃபாலோ பண்ணவே மாட்ட. இதை பாரு தமிழ், வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது செட் ஆகாது. ஏதாவது சொன்னா அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு. ஆமா, நீங்க இப்பெல்லாம் பேசுவீங்க, நானும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு தலையாட்டவா? எப்பதான் திருந்த போறீங்களோ? ஏய் தமிழ், நில்லு. என்ன, நான் கேட்டு போயிட்டேன்னு திருந்த சொல்றியா? ஆமா, நீங்க திருந்தணும் தான். எப்படி கெட்டு போயிருக்கீங்கன்னு உங்க மனசை நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஒரு பொண்ணு நானே எவ்வளவு தூரம் இறங்கி வரேன், அப்படியே மனசுல பெரிய மன்மதன்னு நினைப்போ அப்படியே ரொம்ப தான் பிகு பண்றீங்க. என்ன இவன் இப்படியே இருக்கானே? தமிழை என்னைக்குதான் ஏத்துக்கிட்ட லவ் பண்ண ஆரம்பிப்பான்? இப்படியே போனா சரி வராது. வர்ஷினி கல்யாணம் முடியறதுக்குள்ள சிபியையும் தமிழையும் சேர்த்து வைக்கணும். வர்ற 15, 16 நல்ல முகூர்த்த நாள். 15ஆம் தேதி ரிசப்ஷனை வச்சுட்டு 16ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிடலாம். ஜோசியரே, ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஜோசியரே, இது வர்ஷினி பிரபு 2 பேரோட ஜாதகம். நாங்க பெருசா எதுவும் பார்க்கல. இல்ல, எதிர்காலம் 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? மா, ஜாதகம்லாம் எதுக்குமா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீ கொஞ்சம் சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஜோசியரே, நீங்க பாருங்க. ஜோசியரே, என்னம்மா? இல்ல ஜோசியரே, நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு வழக்கமா ஜாதகம் பாப்பீங்க. ஏன் ஜாதகத்தையும் நீங்க தான் பார்த்து சொன்னீங்க. ஆனா இது மட்டும் எதுவுமே சொல்லாம ஒரே வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. ஏன்? என்னம்மா சொல்லணும்? இல்ல ஜோசியரே, அவங்க 2 பேரோட எதிர்காலம் எப்படி இருக்கும், 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கா இல்லையா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்கம்மா. 2 மனசும் ஒத்து போய் குடும்பமா சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதை மாத்தி பேசினா அது அந்த 2 குடும்பத்துக்கும் மனஸ்தாபத்தை உருவாக்கும். அப்புறம் விருப்பப்பட்டவங்களோட மனசும் ஏமாந்து போயிரும். ஒருத்தரை நினைச்சிட்டு இன்னொருத்தர் கூட வாழ முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணத்தை நல்லபடியா முடிங்கம்மா. கடவுள் இருக்காரு, பாத்துப்பாரு. என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லல. என்ன தமிழ், நக்கல் பண்றியா? அவர் தான் எதுவும் சொல்லலையே. ஷோப்பா, 2 பேரோட ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு ஏதாச்சும் சொல்லணும்ல. அதான் எல்லாம் நல்லா இருக்கு, கல்யாண வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்களே. இல்ல, அதுவே ஒரு மாதிரி டவுட்டா தான் சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஜோசியர் ஏதோ மறைக்கிறாருன்னு தான் தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது தமிழ். ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அதை விளக்கமா சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லைன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க தமிழ். நாம வேணா போய் அவர்கிட்ட கேட்கலாமா? ஒரு தடவை அவர்கிட்ட போய் பேசலாமா? பேசலாமே. ஏற்கனவே உனக்கு எனக்கும் ஜாதகம் பார்த்தவர் அவரு தானே. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவர் அதை பத்தி சொன்னார்ல. ஆமா தமிழ், என்ன பொறுத்தவரை ஜோஷியருங்கிறவரு ஒரு லாயர் மாதிரி தான். ஈஸியா ஜாதகத்தை வச்சு சேர வேண்டியவங்களை பிரிச்சிருவாங்க, பிரிய வேண்டியவங்களை சேர்த்து வச்சிருவாங்க.
தமிழ், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, நாம 2 பேரும் போய் பிரியறது எப்படி? அவரால பிரிச்சு வைக்க முடியுமான்னு கேட்டு வந்துடலாமா? என்ன பாக்குற தமிழ்? ஏய், என்ன அடிக்கிற? வாய் உங்க வாய்க்குள்ள வெடிய பத்த வச்சு போட்டாலும் என் மனசு ஆறாது. எது வெடியா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஊர்ல டிவோர்ஸ் பண்றவங்க எல்லாம் போய் பாருங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. பிரியணும் மாமா, பிரியணும். இங்க பாருங்க, நீங்க கடவுள்கிட்டயே போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான். அப்பவும் உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்க மாட்டேன் ராஜா. காலத்துக்கும் நீங்க என் கூட தான் வாழணும். அடிப்பாவி, பெரிய திட்டத்தோட தான் இறங்கிருக்க போலியே. பின்ன பிளான் இல்லாம எப்படி? நேத்து வரைக்கும் நீங்க யாரோ, ஆனா இன்னைக்கு என் தாய் மாமா பையன்ல. அப்படிலாம் விட்டுட்டு போயிருவேன்னு பாக்காதீங்க. எனக்கு இருக்கிற உரிமை எவளுக்கும் கிடையாது. நீ ஆடு, எல்லாம் உன் நேரம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு இருக்குதுமா, அத மறந்துடாத. அட, நான் என்ன பயத்துல இருக்கேன், நீங்க வேற சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. தமிழ், இத பாரு, இந்த ஜோஷியம் ஜாதகம் இதெல்லாம் போய் மூட நம்பிக்கை. ஏதோ ஜானுக்காக நம்ம பாத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உலகம் இப்ப ஏஐ ஆட்டோமேஷன்லாம் ஓடிட்டு இருக்கு. நீ என்னடானா ஜாதகம் பஞ்சாங்கம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இத பாரு தமிழ், 2 பேரும் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நல்லா இருப்பாங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம போய் பாடு போ.